சகோதரர் சிவதாஸ் திரும்பவும் ஜாயின் பண்ணும் வரைக்கும் ஏதாவது பேசுவோம். போன வாரம் நாங்கள் தர்மவாகினியில் சுவாமி தர்மம் என்றால் என்ன, தர்மம் என்றால் என்ன இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நாங்கள் பார்த்தோம். அதன்படி சுவாமி சொல்லியிருக்கிறார், தர்மம் என்றது சீர்குலைந்து உரு தெரியாமல் இப்பொழுது அது தர்மம் என்றாலே என்ன என்று தெரியாமல் மக்கள் உள்ளார் என்று சொல்லுகிறார். தர்மத்தின் மூலம்தான். இப்ப சரி சொல்லுங்க. சென்ற முறை பார்த்த விஷயத்தை நாங்கள் சுருக்கி சொல்வதா இருந்தால், நாங்கள் தர்மத்துக்கு எங்களை அர்ப்பணிப்பதன் மூலம் சாந்தியையும் கடவுளுடைய அருளையும் பெறலாம். தர்மத்தின் ஒளி மனித வாழ்வை ஒளிபெறச் செய்யும். தர்மமே உருவானவர் இறைவன். வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் தர்மத்தின் உயர்வை பறைசாற்றுகின்றன. தர்மம் ஒரு நாளும் வற்றாது, அழியாது. உலகம் எல்லா நிறைவுகளையும் பெற தர்ம பிரவாகம், தர்ம நதி தடையின்றி பெருகி ஓட வேண்டும். உலகம் துன்பத்தில் ஆழ்ந்திருப்பதற்கான காரணம் தர்மத்தின் முக்கியத்துவத்தை மறந்ததாலும் நேர்மையில் நம்பிக்கை குறைந்ததாலுமே இந்த மக்கள் உலகம் துன்பத்தில் ஆழ்ந்திருக்கின்றது. இவ்வளவும் நாங்கள் சென்ற முறை பார்த்ததுடைய ஒரு சுருக்கமான விஷயம். ஆனா தர்மத்தினுடைய உண்மையான கருத்து என்பது நாங்கள் எண்ணம் வடிவாக இங்கே தெளிவாக்கவும் இல்லை, நாங்கள் தெளிவாக்க அதிகம் விரும்பவும் இல்லை. பகவானுடைய கட்டுரையுள்ள உள்ள தன்மையை நாங்கள் சிந்திப்பதற்காக. ஆனால் பிரதர் அருணோதயன், நீங்கள் எப்படியும் முதல் மக்கள் எங்களுடைய அடியார்களுக்காக ஒரு தர்மம் என்றதை பகவான் எண்ணத்தை இங்கே சொல்லுகின்றார் என்பதை சொல்லி நாங்கள் மேற்கொள்வது நல்லது என்று எண்ணுகின்றேன். நாங்கள் அது தர்மவாகினி என்ற புத்தகமே அதற்காக சுவாமி எழுதியுள்ளார். என்றாலும் தர்மம் அமைதிக்கு வாழ்க்கையில் அமைதிக்கு அத்தியாவசியம் என்று சொல்லி இருக்கிறார். அது எதென்று எங்களுக்கு ஒரு லிமிட்டட் கெப்பாசிட்டியில் ஒரு டு சம் எக்ஸ்டென்ட் எங்களுக்கு தெரியுது. ஏனென்றால் தானம் செய்வது, தர்மம் செய்கிறது, மற்றவர்களுக்கு நன்மை செய்வது, நமது இயல்பான எண்ண குணங்களை சரிவர மற்றவர்களுக்கு துன்பம் ஏற்படாமல் செய்வது, இவ்வாறு ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு தெரியும் தர்மத்தை பற்றி. ஆனாலும் சுவாமி சொல்கிறார், அதையும் விட மிகவும் ஆழமானது தர்மம். அதை எங்களுக்கு புரிந்து கொள்ளும் விதத்தில் உங்களுக்கு சொல்லித் தர்றதுதான் இந்த வாகினி. அதனால் அதற்கு மேல் நான் ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. நீங்கள் சொன்னது போதும் என்று நினைக்கிறேன். நாங்கள் தொடர்ந்து படிக்கிறது நல்லது. நாங்கள் கடைசியா விட்டது 2ஆம் பக்கத்துல அந்த வெகு நாட்களாகவே அதைத்தான் நாங்கள் வாசித்து போட்டு இடம் நிறுத்தி விட்ட நாங்கள். வெகு நாட்களாகவே தர்மத்தின் உருவம் இனங்கண்டு கொள்ள இயலாத அளவுக்கு மாற்றப்பட்டு விட்டது என்று 2ஆம் பக்கத்துல கடைசியிலிருந்து 2ஆம் பந்தி. அதுல இருந்து போக போறீங்களா இன்றைக்கு? அப்படி போகலாம் நினைக்கிறேன். 2ஆம் பக்கத்துல கீழே இருந்து மேலாக 2வது பந்தியில துவங்குது, வெகு நாட்களாகவே. ஓகே.
பிரதர் விமலேஷன், நீங்கள் அந்த பந்தியை வாசிக்க முடியுமா? ஓகே, சாய்ராம். முதல் நாட்களை அதுல இருந்தா அடுத்த பந்தியா? அதுல இருந்து. ஓகே. வெகு நாட்களாகவே தர்மத்தின் உருவம் இனம் கண்டுகொள்ள இயலாத அளவுக்கு மாற்றப்பட்டு விட்டது. நெடுநாட்களாக கவனிக்கப்படாவிட்டால் அழகான வயலும் தோப்பும் முள்ளும் செடியும் புதரும் மண்டி உருமாறி போய்விடும். ஓங்கி வளர்ந்த மரங்களை வெட்டி வீழ்த்தி விட்டால் இயற்கையின் தோற்றமே மாற்றமடைந்து விடுகிறது. காலப்போக்கில் இந்த மாறிய நிலையையே பார்த்து பழகிவிட்ட மனிதன் அதனுடைய முந்தைய நிலையை, இப்போது நேர்ந்துள்ள அதன் வீழ்ச்சியை தெரிந்து கொள்வதில்லை. இன்று தர்மத்துக்கும் இந்த நிலை ஏற்பட்டுவிட்டது. நன்றி. இதிலே சொல்லப்பட்ட இதுல இப்போது நேர்ந்துள்ள அதன் வீழ்ச்சியை தெரிந்து கொள்வதில்லை என்று சொல்கிற பொழுது, இப்பொழுது ஏதோ எல்லாம் மூடி மறைத்து விட்டது. அதனாலே இந்த உண்மையான தர்மம் என்ன, தர்ம வழி மக்கள் நடக்கிறார்களா என்றது தெரியாத அளவுக்கு இப்ப இந்த காடு அழிந்து இந்த நல்ல நிலம் காடாகினது போல அந்த காட்டையே பார்த்து பழகிவிட்ட உடனே எங்களுக்கு முன்பு இந்த நிலம் எவ்வாறு அழகானதாக இருந்தது என்று தெரியாத நிலை இப்பொழுது தர்மத்துக்கு ஏற்பட்டு விட்டது என்று பகவான் சொல்லுகிறார். இதை சாய் அடியார்கள் உங்களுடைய கருத்துக்கு நாங்கள் இதை திறந்து விடுகின்றோம். குறிப்பாக பகவான் எண்ணத்தை இதிலே கருதுகின்றார். இது முதலாவது அத்தியாயம். இது அவர் தர்ம வாகினிக்கு எழுதின ஒரு முகவுரை போன்ற ஒரு அத்தியாயம். அதனாலே பகவான் இதிலே எல்லா கருத்துக்களையும் சுருக்கி சொல்லி கொண்டு வருகின்றார். நாங்கள் இப்பொழுது சாய் அடியார்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறார்கள், எண்ணத்தை விளங்கிக் கொள்கிறார்கள் என்பதை நாங்கள் உங்களுடைய அபிப்பிராயத்துக்கு விடுகின்றோம். சாய்ராம். சாய்ராம், எங்களுக்கு நோட்ஸ் வந்து ஸ்கிரீன்ல தெரியல, வேற ஒரு ஸ்கிரீன்ல தெரியுது. அது இப்ப தெரியுதா? அதுல இப்ப தெரிகின்றது. குட். நீங்க சொல்லுங்க அம்பிகா, சிஸ்டர் அம்பிகா சொல்லுங்க. நீங்க உங்களுக்கு கூட இது தெரியும் என்ன மாதிரி இப்ப உலகம் தலைகளாக ஒரு நிலை இருக்கிறது என்று. அதை கூடுதலாக உங்களுக்கு பெண்களுக்கு தான் கூடுதலாக தெரியும். சாய்ராம், இப்ப எங்களுக்கு கண்கூடாகவே பார்க்க தெரியுதுதானே அந்த இயற்கை இதுகளெல்லாம், நேச்சர் வந்து எப்படி மாறி இருக்கின்றது. இப்ப கூடுதலா குளோபல் வார்மிங் வந்து சின்ன பிள்ளைல இருந்து எல்லாரும் ஸ்கூல்ல எங்க பார்த்தாலும் அதை பற்றி தான் டீச் பண்றாங்க. ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிக்கலாம் கூடுதலா அதை பற்றி தான் டீச் பண்ணாங்க. கார்பேஜ் போடுறது, பேக்ஸ் ஸ்கூலு நாங்க ஒர்க்கு கொண்டு போறது, நாங்க ஷாப்பிங் செய்யறது, எல்லாத்தையும் இந்த கவர்மெண்ட்டும் நாங்களும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ரீசைக்கிளிங் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த இயற்கைக்கு மாறான கன விஷயங்கள் நடக்குது. தர்மம் என்று சொல்லிக்குள்ள நாங்கள் அண்டே பார்த்தோம், நெருப்புக்கு சுடுற தர்மம் என்று சொல்லி. ஆனா அப்படி எல்லா விஷயங்களுக்கும் கடவுள் எங்களுக்கு அது பஞ்சபூதங்களையும் படைக்கல. கடவுள் வந்து எங்களுக்கு எது தர்மம் எது தர்மம் இல்லைன்னு நாங்க சின்ன வயதுல இருந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஆரம்ப காலத்துல இருந்து எங்களுக்கு சமயம் என்று சொல்லி அது மூலமா எங்களுக்கு கதைகள், புராண கதைகள் எல்லாத்துக்குள்ளாலேயும் தர்மம்டா என்னன்னு படிப்பிச்சு எங்களுக்கு அம்மா அப்பா அவை குருவா இருந்து படிப்பிச்சிருக்கணும். அப்புறம் டீச்சர்ஸ் எங்களுக்கு படிப்பிச்சிருக்கணும். ஆனா நாங்கள் அதை கடைபிடிக்கிறோமான்னு சொன்னா எங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை சரியா வந்து சில இடங்கள்ல எங்களை அறியாம நாங்கள் தர்மத்தை மீறுறோம்னு தான் நான் நினைக்கிறேன். அதாலதான் இது எங்களுக்கு கடவுள் சுவாமி வந்து ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி, இப்ப நாங்க படங்கள்ல பார்த்திருக்கோம், ஃப்ரீஸ் பண்ணிட்டு ஓகே இது தர்மம் இது தர்மம் இல்லையாடி இப்ப எங்களுக்கு அதை படிப்பிக்கிறதுக்கு ஒரு டைம் வந்திருக்கு. நாங்கள் இந்த டைம்லயும் எது தர்மம் என்று உணராம விட்டா எங்களுக்கு இனி எங்களோட லைஃப்ல ஒரு டைம் வருமோ தெரியும். நன்றி. தேங்க்யூ. இப்ப சொல்லுங்க குமார், சொல்லுங்க பாப்போம். பிரதர் குமார், முத்துக்குமார் சுவாமி.
நீங்க ரெண்டாவது சொல்லலாம். சிஸ்டர் யோகா. சிலர் அன்மியூட் பண்றதுக்கு போன்ல இருக்க. ஓகே, இந்த செல்போன்ல பேசுறவர்கள் அறிந்து கொள்ள வேண்டியது, இயல்பாகவே அது மியூட் பண்ணி தான் இருக்கும். அப்ப நாங்கள் ஸ்டார் கீயையும் 6 நாங்க அழுத்தின உடனே அன்மியூட்டட் என்ற ஒரு சொல்லு கேட்கிறது. அதற்கு பிறகு நாங்கள் பேசலாம். அப்படி சில வேளைகள்ல திரும்பி அது பழையபடி மியூட்டட் ஆகினால் நாங்கள் எப்படியும் அடுத்த தரம் பேசுற பொழுதும் அந்த ஸ்டார் கீயையும் 6 அழுத்தி போட்டு பேசலாம். சிஸ்டர் எழிலினி சொல்லுங்க இதை பற்றி. தர்மம்ன்றது எங்களை பொறுத்தளவு கடவுள் எங்களுடைய இதயத்தில் இருக்கின்றார். எங்களுடைய இதயத்தை உரைக்கிறது நான் அகங்காரம், காம, குரோத, லோப, மோக, மாக்ஷரி என்ற அந்த குணங்கள் எங்களை மறைச்சு கொண்டிருக்கு. அதை இல்லாம பண்றதுக்கு நாங்கள் கடவுளுடைய நாமஸ்மரணை செய்தால் அது இல்லாம போகும். அதோட நாங்கள் சர்வீஸ், செல்ஃப்லெஸ் சர்வீஸ் செய்தால் அது இல்லாம போகும். அப்ப நாங்கள் மற்றவர்களுடைய அன்பு வரக்கூடிய இருக்கோம். அப்ப ஒரு மனிதன் அன்பாக இருக்கிறது காரணம் அவன்கிட்ட சத்தியம், நீதி, நேர்மை, உண்மை, அர்ப்பணிப்பு, தியாகம் இதெல்லாம் இருக்க வேண்டும். இதெல்லாம் வரும்போதுதான் ஒரு மனிதன் மனிதனாக இருக்க முடியும். அதுக்கு மனிதன் சுவாமி சொல்றாரு, நாங்கள் மனிதனாக வர்ற முதல் மிருகங்களாக இருக்கின்றவன். மிருக குழந்தையின் மனித குழந்தை வருவதற்கு இதே கடைபிடிக்க என்று நான் தாழ்மையாக நினைக்கின்றேன். என்னுடைய கருத்து. தேங்க்யூ, நன்றி. இந்த வேதங்கள், சாஸ்திரங்கள் அடுத்த பந்தியில வருது. வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணம், இதிகாசங்கள், இதுகள்ல எல்லாம் என்னென்ன தர்மம். உதாரணமாக இந்த வேத கருத்துக்களை பகவான் அடிக்கடி சொல்றது, சத்தியம் பத, தர்மஞ்சர, மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, இதெல்லாம் வேதங்கள்ல சொல்லப்பட்ட ஒரு தர்மங்கள். இதுகளை நாங்கள் உதாரணமாக இப்ப மாத்ரு தேவோ பவ, அந்நிய தெய்வமாக மதி என்றால் நாங்கள் இந்த காலத்துல அப்படி மதிக்கிறோமான்ற ஒரு கேள்வி. இப்படித்தான் சகல விஷயங்களும் சரிந்து விட்டன, கலைகளாக மாறிவிட்டது. ஒரு கட்டத்துல பகவான் நான் வாசித்திருக்கேன் அடியேன், அதுல எழுதிட்டார், உங்களுடைய தாய் தகப்பனுக்கு அடுத்ததாக போல நீங்கள் உலக விஷயங்கள்ல கௌரவமாக பேண வேண்டியது உங்களுடைய சம்சாரத்தின் உனது மனைவியுடைய தாய் தகப்பன் என்று சொல்லி பகவான் எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறார். அப்ப நாங்கள் எங்களோட தாய் தகப்பன் மட்டுமல்ல, அடுத்த நிலையிலே நாங்கள் கவனிக்க வேண்டியது இந்த உலக ரீதியிலே எங்களுடைய கணவனோ அல்லது மனைவியினுடைய தாய் தகப்பனு. அப்படியான நெறிமுறைகள், அப்படி அங்கே இந்த வேதங்கள் சொல்லப்பட்டதுகள் எல்லாம் இங்கே நாங்கள் பின்பற்றுவதாக இல்லை என்றுதான் இந்த பகவான் ஒரு கருத்தை இங்கே சொல்லிக் கொண்டு வர அந்த அறிமுகத்திலே. மேற்கொண்டு நீங்கள் அடியார்கள் உங்களுடைய கருத்துக்களை மனந்திறந்து சொல்லலாம். நாங்கள் அடுத்த பந்தியில போய் நாங்கள் கொஞ்சம் கூட நேரம் செலுத்தலாம் என்று நினைக்கின்றேன். Hi Ram, this is Bhavani. So I'd like to share something. Srimad Bhagavatatla ஒரு முறை பூமி மாதா போய் விஷ்ணுத்த அழுறாராம், saying that இந்த உலகத்துல எவ்வளவு பாரமான மலைகள் இருக்கு, ஆழ்கடல், சமுத்திரம் இருக்கு, அதெல்லாம் நான் அந்த பாடத்தை தாங்கிட்டேன், நோ ப்ராப்ளம். ஆனா இந்த மனுஷன் செய்த அதர்மத்தை என்னால தாங்கவே முடியாது, எவ்வளவு போய் களவும் புரட்சியும். தென் விஷ்ணு said, okay, நான் கிருஷ்ணனா பிறந்து உன் பாடத்தை I will take care அப்படின்னாரு. So I knew that from before. ஆனா I don't know எத்தனை பேருக்கு ஞாபகமோ தெரியாது. இந்த தபோவனம் வாச்சிருக்கீங்களா? எங்க சென்டர்ல தபோவனம் ஒரு குரூப் ரீடிங்கா நாங்க படிக்கிறோம். அதுல டுடே I was reading a story where ஒரு முறை சுவாமி அப்பா பெத்த வெங்கமராஜுவும் அவர் ஒரு
அவதூதானா தமிழ்ல ஐ திங்க் சித்தர், மேபி. Am I right? சன்னியாசி. ஒரு வெண்குசா அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்களாம் ஒரு முறை. திடீர்னு வெண்குசா அவதூதா சைலண்ட் ஆனாராம். And then he said this seems கொண்டமராஜு பூமி மாதா is weeping, crying இல்ல, weeping means crying விட மேல இல்ல, லைக் ரொம்ப அழுகுதா. டோன்ட் யூ ஹியர், அவ அழுக சத்தம் கேட்கலையா அப்படின்னு சொல்லிட்டு then he said soon ஒரு ஒரு சுவாமி வந்து பூமியில அவதரிப்பார் அப்படின்னு. சோ ஐ டோன்ட் நோ பிரேமசாய் இப்ப வந்துட்டாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் மேபி if maybe பூமி மாதா is crying again and maybe he will come again soon, I hope. Thank you. Thank you. நல்ல விஷயம் நீங்க சொன்னது. அதான் பகவான் அடிக்கடி சொல்லியிருக்கிறார். அதாவது அவருடைய உரைகள்ல, அதாவது 32 வயதுக்கு முன்னுள்ள அவருடைய பேச்சுக்கள்ல அடிக்கடி தன்னையே சுட்டி சொல்லி கொண்டே இருக்கிறார். தான் இதுக்குத்தான் தர்மத்தை நிலைநாட்டத்தான் வந்தனான் சொல்லி. அப்ப அங்க ஒரு தேவை இருக்கிறது. அதனாலதான் இப்பொழுது நாங்கள் பார்த்தா தெரியும், அவருடைய சுவாமியுடைய பாடசாலைகள்ல படித்த மாணவர்கள் எல்லோருக்கும் சமஸ்கிருத அறிவோடு வேத அறிவுகள் அதுகளை அவர்கள் பரப்பி இந்த உலகத்திலே ஒளியூட்ட தொடங்கி இருக்கிறார்கள் அவருடைய மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ். அதனாலே இது பகவானுடைய அனுக்கிரகங்கள் படிப்படியாக விரிந்து கொண்டு போகின்றது. அப்படியே விரிந்து இந்த பழைய பகவான் சொன்ன அந்த பழைய தர்ம நெறிகள் எல்லாம் திரும்பவும் இந்த பூமியிலே இப்ப வந்து நாங்கள் அனுஷ்டிக்கக்கூடிய முறையிலே அமையும் என்றதுதான் அந்த நம்முடைய அபிப்பிராயம். அதோடைய எங்களுடைய எவருடைய சாயி அடியாருடைய நம்பிக்கையும் அதுதான். நன்றி. சாய்ராம். சாய்ராம். சொல்லுங்க. ஸ்ரீனிவாசன். பொதுவாக எல்லா அவதாரங்களும் இந்த உலகத்தில அதர்மம் குறைஞ்சு கொண்டு போக தர்மத்தை நிலைநாட்டத்தான் எல்லா அவதாரங்களும் வந்திருக்கின்றன. சுவாமி சத்யசாயி மாத்திரமல்ல, ராமர், கிருஷ்ணர் எல்லாருமே வந்த அவதாரங்கள் அதர்மம் குறைஞ்சு கொண்டு போக தர்மத்தை நிலைநாட்டத்தான் வந்தவர்கள். நன்றி. சொல்லுங்க. சாய்ராம். சாய்ராம். பாபா சொல்லியிருக்காரு என்றால், சத்தியமும் தர்மமும் நிலைநாட்டுவதற்காக ராமர் அவதாரம் வந்த வேண்டும். ஆந்தி பிரேமை ஊக்குவிப்பதற்கு கிருஷ்ண அவதாரம் வந்த வேண்டும். இந்த நாளும் இனி அஹிம்சை போன்ற இவைகளும் எல்லாத்தையும் நிலைநிறுத்துவதற்கு இந்த சாயி அவதாரங்கள் வந்து கொண்டிருக்கின்றன என்றும் பகவான் சொல்லியிருக்கிறார். தேங்க்யூ. ஓகே. சாய்ராம். சுவாமி வந்து தர்மத்தை போதிச்சு தர்ம வழி நடந்து காட்டினார். எல்லாத்தையும் செய்து காட்டினவர் தர்மத்தை. சுவாமி சொன்னவர் my life is my message சொல்லி. அதே பிரச்சனை your life is my message. சுவாமி நடந்து காட்டியிருக்க, அதே மாதிரி நாங்கள் எங்களை நடக்க சொல்லியிருக்கோம். நாங்கள் சுவாமியின் வழியில் நடந்து உதாரணமாக நடந்து காட்டினால்தான் நாங்கள் படிக்கிறது பேசுறது இருக்கும் நான் நினைக்கிறேன். நன்றி. அது முதல் மை லைஃப் இஸ் மை மெசேஜ் என்று சொல்லி பிறகு யுவர் லைஃப் இஸ் மை மெசேஜ் என்று மாற்றிருக்க. அதாவது நீங்கள் செய்து கொள்ற முறையை பார்த்துத்தான் என்னுடைய செய்தியை மக்கள் அறிவார்கள் சொல்லி நீங்க சொல்றதை ஒத்துக்கொள்ள. நாங்கள் எவ்வளவுதான் படிச்சாலும் அதை நாங்கள் பிராக்டிஸ்ல போராட்டி அதை நடைமுறை செய்யாட்டி எவ்வளவு படிச்சும் பிரயோசனம் இல்லை. எத்தனை அவதாரம் வந்து அவருக்கு எந்த பிரயோசனம் இல்லை. நாங்கள் தெரிந்துவோம். நான் சூரியகுமார் பேசுறேன். ஆங்கிலத்துல பார்த்தால் தர்மம் வந்து ரைட் கண்டக்ட். அப்ப நேர்மையில ஒழுக்கம் என்று பார்க்கலாம். நேர்மையான வாழ்க்கை வாழ்கிறது ஒழுக்கமாக. மற்றது தர்மா ஆஃப் அ ஸ்டூடெண்ட், ஃபாதர் தர்மா ஆஃப் அ சிட்டிசன் என்று பார்க்கல. கடமை ஒரு மனிதன் ஸ்டூடெண்டா இருக்கிற மாணவன் கடமை, தகப்பன் கடமை கடமை என்றும் சொல்லலாம். டியூட்டி ஒரு முக்கியமான தர்மம்.
ஐயா, நன்றி. ஹலோ, நான் லங்கேஸ்வரன் பேசுறேன். சொல்லுங்க. சாய்ராம். சாய்ராம். நாங்கள் தர்மத்தை பற்றி காட்சி கொண்டிருக்கிறோம். எல்லோருக்கும் உதவி செய்வதும் ஒரு தர்மம். மற்றவர்களை அவர்களுடைய நலன்களை பாதுகாப்பதும் ஒரு தர்மம். இந்த COVID-19 நடைபெறும் பொழுது எத்தனை சாய் டிவோட்டீஸ் நாங்கள் கடைகளுக்கு போய் எங்களுக்கு தேவையான எங்களுக்கு மேலாக உணவு சாமான்களை வேண்டிக் வந்து வீட்டிலே அடக்கி வைத்திருக்கின்றோம். இதே ஒரு தர்மத்துக்கு மாறான ஒரு செயல். ஆகவேதான் சுவாமி சொல்லுறார், தர்மம் இப்பொழுது கடைப்பிடிக்கப்படுவதில்லை, அது மாறிவிட்டது என்பதை சுவாமி சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது நாங்கள் இன்றைய காலகட்டத்திலே கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. சாயிரா. அருமையான கருத்து. தன்னலம் இல்லாமல் ஏற்படுவது முக்கியமான கடமை. தன்னலம் கருதி செல்ஃபிஷ்னஸா இருக்கணும். உங்களுக்கு மாத்திரம் தேவையான சாமலை வண்டி வந்துட்டால் அங்க செல்ஃப் எம்டியா இருக்கும், மற்றவைக்கு இல்லாம இருக்கு. அப்ப செல்ஃபிஷ்னஸா இருக்கப்படாது, அது ரைட் கண்டக்ட் இல்லை. நாங்கள் நன்றி என்னுடைய கருத்துக்கும். அப்ப இந்த ரைச்சஸ்னஸ் அல்லது ரைட் கண்டக்ட் ஒரு இடத்துல சுவாமி சொல்றாரு என்று சொன்னால், இந்த பாரத பூமி தர்மத்தின் சொரூபம், சத்தியம் பாரத மாதாவுடைய சுவரூபம், சுபாவம். அதாவது தர்மம் அதனுடைய சுவரூபம், சத்தியம் அதனுடைய சுபாவம். ஆகவே எந்த ஒரு காரியமும் சத்தியத்தின் அடிப்படையில செய்யப்படுகிற பொழுது அது தர்மமாகிறது. அந்த கருத்தை நாங்கள் இங்கே கவனித்துக் கொள்ளலாம். ரெண்டும், சத்தியமும் தர்மமும் ஒன்றோடு ஒன்று இணைந்துதான் இடம்பெறுங்க. நான் நினைக்கிறேன் நாங்கள் அடுத்த பந்திக்கு போகலாம். சிஸ்டர் வெளியே நீங்க வாசிக்கிறீங்களா? நான் வாசிக்கிறேன். நான் வாசிக்கிறேன். ஓகே. நான் வாசிக்கிறேன். அந்த அடுத்த பந்தியை நான் வாசிக்கிறேன். வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் விவரிக்கப்பட்டுள்ள தர்மத்தின் வரிவடிவத்தை ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டும். அரைகுறை அறிவை கொண்டு தவறாக புரிந்து கொண்டவர்களாலும், கட்டுப்பாடற்ற மனநிலை படைத்தவர்களாலும், புனிதம் கெட்ட தர்க்கவாதிகளாலும் தர்மத்தின் உருவமே கெட்டுவிட்டது. தெள்ளிய மழைநீர் பூமியை அடையும் போது அறையின் தரத்தை பொறுத்து கலங்கப்பட்டு மாறுதல் அடைவது போல தர்மமும் நிறம் கெட்டு நிற்கிறது. நம் முன்னோர்களான முனிவர்கள், ரிஷிகள் ஆகியவர்களின் மாசற்ற அறிவுரைகளும் பிறருக்கு வழிகாட்டிகளாக விளங்கும் அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய ஒவ்வொரு செயலையும் ஊக்குவித்த களங்கமற்ற மனோ தர்மமும் பண்பற்ற தகுதியர்களின் கையில் அகப்பட்டு தம் இயல்பான சிறப்பை இழந்து நிற்கின்றன. நன்றி. நீங்களே சொல்லுங்க, நீங்கள் வாசிச்சீங்களே அல்லது இந்த சுருக்கத்தை சொல்லுங்க அருள் பிரதர். சுவாமி சொல்ற, நாங்கள் இவ்வளவு நேரம் தர்மம் என்று பேசுகிறோம், ஆனால் அது எமனுடைய அது எம்முடைய அறிவுக்கு புலப்பட்டது போல சொல்கிறோம், இதுதான் தர்மம், நாங்கள் இதை பண்ணுகிறோம், மற்றவர்கள் பண்ண இல்லை அப்படி என்று. அது எங்களுடைய அறிவுக்கு தெரிந்த அளவுதான். அதைத்தான் சுவாமி இதுல சொல்றார், ஒவ்வொருவனும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும். வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் புராணங்களிலும் என்ன விவரிக்கப்பட்டுள்ளது என்று
அதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி என்றால் நாம் நமக்கு தெரிந்தது கைமான் அளவுதான். கடல் அளவு இருக்கிற விஷயத்தை கொஞ்சமாவது இன்னும் கூட அறிந்து கொள்ள வேண்டும் என்றது சுவாமி முதலாவது வசனத்தில் சொல்கிறார். அத்துடன் சுவாமி சொல்கிறார், இது ஏன் இந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் என்றால் எத்தனையோ பேர் அரைகுறை அறிவால் அதை தவறாக புரிந்து கொண்டு தமக்கு புரிந்த மாதிரி அதை மற்றவர்களுக்கு சொல்லி கொடுத்ததால இந்த நிலையை ஏற்பட்டு விட்டிருக்கு என்று சுவாமி சொல்றதா எனக்கு தெரிகிறது. அவ்வளவுதான் பிரதர். வேற யாரும் உங்களுக்கு மனசுல தோன்றதை தெரியப்படுத்தலாம். சாய்ராம், இதுல அந்த சுவாமி வடிவா சொல்லியிருக்கிறார், அந்த தண்ணி போய்கொண்டிருக்கேக்குள்ள அதுல அந்த போற தரைய பொறுத்து கலங்கப்பட்டு மாறுதல் அடைவது போல தர்மமும் நிறங்கட்டு நிற்கிறது என்று சொல்றார். இப்ப சுவாமியும் கன்னடத்துல சொல்றார், நீ உங்க ஃப்ரெண்டு யாருன்னு சொல்லி அப்ப தான் எங்களை பற்றி சொல்லுவதா சொல்லியிருக்கிறார். அதே நேரத்துல எங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு பன்றியோட சேர்ந்த பசுவும் அது இந்த குணத்தை தந்து மாத்தும்னு சொல்லி, அப்ப அந்த தண்ணி தூய்மையான தண்ணியா இருந்திருந்தாலும் அது சேர்க்கையை பொறுத்து அது மாறும் என்று சொல்லியிருக்கிறேன். இப்ப நாங்கள் அந்த அரைகுறை அறிவண்டு இதுல குறிப்பிடுறது என்னன்னா, எல்லாருமே தங்களுக்கு வசதி போல தர்மத்தை மாத்தி இருக்கிறோம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றா நாங்கள் எல்லாரும் சற்சங்கம் செய்யறோம், சாய் சென்டருக்கு போறோம்னு பார்த்தாலும் ஒரு பாயிண்ட் நாங்க கதைக்கல ஒவ்வொருத்தரும் தங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை கதைக்கணும். அந்த சுவாமி என்னத்தை எதிர்பார்க்கிறாரோ, சுவாமி என்னத்தை எதிர்பார்த்து அதுல சொல்லி இருக்கிறாரோ அந்த கருத்துக்கு நாங்கள் வர தவறுறோம்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு எங்களோட ஓன் இதுலதான் நாங்க வச்சுக்கொண்டு அந்த கருத்துக்களை நாங்கள் விளங்கி கொண்டோம். அப்ப சுவாமி எக்ஸாக்ட்லி என்ன சொல்லி இருக்கிறாருன்றதை அறிஞ்சு நாங்கள் அது எது தர்மம் என்று அறிய வேண்டியது எங்கள் எல்லாத்த கடமை என்று நான் நினைக்கிறேன். சாய்ராம். சாய்ராம், முத்துக்குமார் சாமி. இந்த தர்மம் என்றது மிகவும் ஒரு இலகுவான ஒரு விடயம். ஆனால் நாங்கள் அதை குழப்பி வைத்திருக்கிறோம் என்று தான் நான் எண்ணுகிறேன். என்ன சொன்னால், நாங்கள் கற்றிருக்கிறோம் பொய் சொல்லக்கூடாது என்று சிறு வயதிலேருந்து நாங்கள் கற்றிருக்கிறோம். சிறு வயதிலே நான் ஒரு 4 வயது 5 வயதிலேயே பொய் சொல்லக்கூடாது பாப்பான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நாங்கள் பொய் சொல்லாமல் வாழ முடியாது என்ற வாழ்க்கை முறையை நாங்கள் அப்படி அமைச்சு கொண்டோம். இது சின்ன ஒரு விடயம், பொய் சொல்லக்கூடாது பாப்பான். ஆனா மனதுக்குள்ள நாங்க பொய் சொல்லிக்க எங்களுக்கு தெரியுது, இது நாங்கள் தவறு செய்கிறோம் என்று. அப்ப தவறு செய்கிறோம் என்றதை நாங்கள் அதை அறிந்திருந்தும் தவறு செய்கிறோம். அது மாதிரிதான் திருடுறது, மற்றவர்களுடைய பொருளை விரும்பக்கூடாது என்று செய்யுது. அப்படி இருந்து நாங்கள் மற்றவர்களுடைய பொருளை அவர்கள் அறியாமலும் எடுக்க விரும்புகிறோம், வேறு விதமாகவும் எடுக்கிறோம். அப்ப இவங்கெல்லாம் சின்ன வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட மிக மிக சிறிய விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்கும் தெரியாமல் செய்கிறோம் என்று சொல்லிடாது. அதை இப்ப இவன் ஆனபடியால அப்ப இது ஒவ்வொருவரும் அவர்களுடைய தனிப்பட்ட விடயம்தான் தர்மம் என்றது. இது மிக எளிமையான விடயம். அது மாதிரிதான் இப்ப என்னுடைய பொருளை நான் இழக்க விரும்ப மாட்டேன். அது மாதிரி எனக்கு துன்பம் வந்தால் எனக்கு துன்பம் செய்கிறவர்களை நான் வெறுப்பேன். அப்ப எனக்கு துன்பம் பெறக்கூடாதுன்ற மாதிரி தான் மற்றவர்களுக்கும் துன்பம் பெறக்கூடாது விரும்ப வேண்டியது தர்மம். இப்ப இது சாதாரணமா எவரும் புரிந்து கொள்வார். அப்ப ஏன்னா நான் துன்பத்தை அனுபவிக்க விரும்பவில்லை, எனக்கு பிறர் துன்பம் இழைப்பதை நான் விரும்பவில்லை என்று சொல்லி இதை நான் மற்றவர்களுக்கும் செய்வதில் என்ன தயக்கம் இருக்கு. அப்ப ஆனபடியே இது இங்க மிக எளிமையான விடயத்தை நாங்கள் பின்பற்றுவதற்கு விருப்பம் இல்லை என்று சொன்னா அவர்களுடைய தர்மத்தினுடைய சக்தியை அறியாமல் இருக்கிறோம். அங்கதான் தர்மத்தினுடைய பலன் என்ன என்று அறியாமல் இருக்கிறோம். அதுதான் இங்க முக்கியம். தர்மம் அந்த பலனை கொடுக்கின்ற பொழுதுதான், அதை அனுபவித்த பிறகுதான் மக்கள் கொஞ்சமாவது சிந்திக்க தொடங்குவார்கள்.
எனவே இப்பொழுது தர்மம் தன்னுடைய காரியத்தை செய்ய தொடங்கி விட்டது. இப்பொழுது கொஞ்சம் அறிவாளிகள் சிந்தனையாக விளங்கி கொள்கிறார்களோ தர்மம் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கு. இங்க இது புதினம் ஒன்றும் இல்லை. இங்க தர்மம் செயல்படுகிற பொழுது நாங்கள் அதை பார்த்து கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டியதான் தர்மம் என்று எண்ணுகின்றேன். நன்றி. நல்ல விஷயம். இந்த தர்மத்தை பாதுகாக்கிறவனை தர்மம் காக்கும் என்று பகவான் அடிக்கடி சொல்றாரு. வடமொழியிலே வரும் பிரதர் அருணோதயன் சொல்லுவார் நினைக்கிறேன். அந்த அப்படி தர்மம் காக்கும் என்று எங்களுடைய பழமொழியும் இருக்கிறது. அது குமார் அவர்கள் சொன்ன கருத்தை தான் ஆமோதித்து காட்டுகின்றார். சாயிராம், வேற யாருக்கும் பேசலாம் நீங்கள். மைக் வேலை செய்யல சிவான, சோ தட்ஸ் வை ஐ couldn't say anything. அதான் முதல் பந்தியில சொன்ன போல என்ன இப்ப மரங்கள் எல்லாத்தையும் வெட்டினா போல காடு என்ன மாதிரி இருக்கண்டே ஒன்னும் தெரியுது இல்லையான்னு அதுல எழுதி இருக்கிறார் சுவாமி. இவன் கட்டிடங்கள் எல்லாம் பெருசு பெருசா வளர்ந்து முதல் எப்படி இருந்தது, ஒரு கிராமம் எப்படி நகரமா வந்தது என்ற அளவுக்கே தெரியாம போன மாதிரி தர்மம் என்னண்டே ஆக்களுக்கு தெரியாத நிலைமைக்கு இப்ப வந்திருக்கு. என்னண்டா people don't know what is right versus wrong, right? அதுதான் இப்ப பெரிய இது. ஈவன் இப்ப பிள்ளைகளுக்கு கூட பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்குறேன், இங்க நீ களவெடுக்காத, நீ பொய் சொல்லாத, நீ பெற்றார மதிச்சு நட, டீச்சரை மதிச்சு நட என்று கூட ஒருத்தரும் சொல்றதுக்கு ஆக்கள். அப்ப அப்படி வாழ்ற முறை அப்படி தர்மம் கொண்ட என்னன்னு சொல்லி இப்ப சுவாமி எங்களுக்கு வந்தபடியா எங்களுக்கு தெரியுது. நாங்களும் ஒரு எஃபர்ட் மேக் பண்ணி நாங்கள் லேர்ன் பண்ணி கொண்டிருக்கிறோம். பட் இப்ப வெளியாலே எல்லாரும் தாங்கள் செய்யறதுதான் சரி, எல்லாரும் தான் செய்யறது சரி என்றபடியதான் செய்து கொண்டே போயினோம். 23 பேரை ஒருத்தன் ஷூட் பண்ணி போட்டு போறான், தண்டை மனசியோட சண்டை என்று போட்டு. அப்ப அவருக்கு என்ன தர்மம் இப்படி மற்ற உயிரை எடுக்கிறதுக்கு அது பிள்ளையண்டு கூட அந்த சோலுக்கு தெரியதில்லை. அப்ப எப்படி இந்த நாடு அதுக்கு ஹெல்ப் பண்ணுது, எப்படி நாங்கள் சட்ட நிறுத்தங்கள் வைக்கிறோம், இதெல்லாம் ஒரு பெரிய பெரிய பிரச்சனையா போய்கொண்டு இருக்குது என்ன. ஸோ அதான் இது ஒரு ஃபண்டமெண்டல் திங் ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் மிஸ்ஸிங். அண்ட் எவ்ரிதிங் ஸ்டார்ட் character development of the child, I think. And also கொஞ்சம் படிச்சாக்கள், தேங்க்யூ வெரி மச் அருணோன சிவான, நீங்க எல்லாரும் வந்து எங்களோட இப்படி ஷேர் பண்றபடியா நாங்களும் லேர்ன் பண்றோம், ரைட்? அதே மாதிரி ஐ திங்க் எல்லாருக்கும் ஒரு கட் ஆயிட்டு உலக போன். சொல்லுங்க சூரியகுமார். பொறுங்க சூரியகுமார், சூரியகுமார் பேசுறாரு, கொஞ்சம் பொறுங்க. சூரியகுமார் பேசுங்க. சாய்ராம், எங்களோட ஆசை தன்னலம் அதுகளால தர்மம் மறைக்கப்படுது. எங்கட ஒன்று அடைய வேணும் என்ற இலக்கில அந்த ஆசை சில உள்ள பேராசையாம் இருக்கலாம். எங்களுக்கு ஏற்ற மாதிரி தர்மத்தை நாங்கள் மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி இதுதான் நான் செய்யறதான் சரி என்று, அதுதான் தகுதியற்றவர்கள் என்றும் தர்க்கவாதிகள் என்றும் சுவாமி சொல்றார். நாங்கள் நிக்கிறோம் நாங்கள் செய்யற சரியன்னு சொல்லிக்கொண்டு சொன்ன பரவாயில்ல அதையும் செய்து கொண்டும் இருக்கிறோம். தர்மம் மறைக்கப்படுது. எங்களோட தன்னலத்தால, தன்னலம் ஆசையால தர்மம் சரியான வழியில நாங்கள் போக எங்களையே நாங்கள் உணராம இருக்கிறோம். நாங்க செய்யற சரியில்லை என்றது தெரியாம இருக்கிறவர்கள். தேங்க்யூ சார். சுமதி சொல்லுங்க, சிஸ்டர் சுமதி. பேச வழிகிட்டு நீங்க சொல்லுங்க.
நாங்களும் பகவானுடைய இந்த பாகவத வாகினி, ராம் கதா ரசவாகினி, இந்த 2 வாகினிகளும் இந்த மகாபாரதம் ராமாயணத்தோட ஒட்டின விஷயங்கள்ல ஆராயிறபடினால அதுல எத்தனையோ இடங்களில இந்த எங்க தர்மம் பகவான் சுட்டி காட்டுற ஒவ்வொரு கதையிலையும் எங்க அதர்மம் இடம்பெறுகிறது, எங்க தர்மம் இடம்பெறுகிறதுன்னு சொல்லி. இப்ப நாங்கள் யாருக்காவது நினைவிருக்கிறதா, இந்த ராமாயணத்துல பகவான் சொல்ற பொழுது, ராம் கதா ரசவாயினியில சொல்ற பொழுது அல்ல வேறு இடங்களையும் சொல்லியிருக்கிறார், இந்த சீதையை ராவணன் கடத்தி கொண்டு போற பொழுது சீதை என்ன செய்தா, தன் நகை எல்லாத்தையும் ஒரு முடிச்சு சீதையில கிழிச்சு ஒரு முடிச்சு போட்டு கீழே போட்டுட்டார். ஏண்டா ஒரு காலத்துல ராமருக்கு இது உதவியா இருக்குமா. அதை ஒரு சுக்ரீவன் அவர்கள் கண்டெடுத்து அது ராமர்கிட்ட கையளிக்கிற பொழுது அந்த 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 விஷயம் இந்த எங்களுடைய சாய் அடியார்கள் இதுல கலந்து கொள்ற யாருக்காவது இந்த அந்த கதை தெரியுமா? அந்த கதை தெரிஞ்சா இல்ல நீங்க சொல்லலாம். நான் அதை சொல்லி முடிக்கிறேன். அப்ப ராமபிரான் என்ன செய்தார், சுக்ரீவன்கிட்ட வாங்கி ராமபிரான் லக்ஷ்மணன்கிட்ட கொடுக்கிறார். இதுல பார், இதுல இது சீதா பிராட்டியுடைய நகதானான்னு பார்த்து சொல்லு. அப்ப அவர் முடிச்சா விட்டுட்டு அவர் அந்த கால்விரல் மோதிரத்தை எடுத்து சொல்றார், ஆமாம் இது சீதா பிராட்டியினுடைய மோதிரம் தான், கால்விரல் மோதிரம் தான். ஏனென்றால் நான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே முதல்ல செய்கின்ற கடமை சீதா பிராட்டியுடைய பாதங்கள்ல வீழ்ந்து அவருடைய ஆசீர்வாதம் பெறுவதுதான் என்னுடைய கடமை. அதனாலே இந்த கால்விரல் மோதிரம் எனக்கு தெரிகிறது. ஆனால் நான் பாதங்களை தவிர்த்து நான் அவருடைய முகத்தையோ வேறு எதையும் நான் பார்க்காததாலே எனக்கு மற்ற நகைகளை பற்றி சொல்ல முடியாதுன்னு சொன்னார். இப்ப பகவான் சொல்ற என்னன்னு சொன்னால், இந்த நாங்கள் இப்ப மச்சாள்ன்னு சொல்றோம் எங்களோட ஒரு முறையில, இந்த மச்சால கூட நிமிர்ந்து பார்க்காத மச்சான், அப்படியான ஒரு தர்ம நெறி அங்கே இருந்தது என்றதை பகவான் வடிவாக சுட்டி காட்டுகின்றார். அப்ப எங்களுடைய இன்றைய நிலையிலே இதெல்லாம் தலைகளாத்தான் மாறிவிட்டது. அப்படி கன்னடங்கள்ல இந்த பகவானுடைய கதையில எத்தனை சொல்றாங்க. சிலது நான் சொல்ல முடியும், நான் சொல்ல விரும்பல. அதனால இப்படி இது நாங்கள் எவ்வளோ இடம் மாறி வந்திருக்கிறோம்ன்றது எங்களுக்கு விளங்குது. சாய்ராம். வேற யாருக்கு சொல்லுங்க. சிஸ்டர் விஜி வந்தவா? நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்ன சொல்றீங்க? நீங்கள் எல்லாரும் அறிவாளிகள் கழிச்சு கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் அதுல கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து போங்க, நாங்கள் கேட்கிறோம். சாய்ராம். இருக்கிறேன். இப்ப நடக்கிற இந்த தர்மம் தலைவிழா போய் எல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் எந்த சிற்றறிவுக்கு ஏற்றபடி கடவுள் நம்பிக்கை குறைந்து போதல் தான். கடவுள் நம்பிக்கைன்னா கோயிலுக்கு போய் பூவை போட்டு அது கும்புறது மட்டும் கடவுள் நம்பிக்கை இல்லை. கடவுள் நம்பிக்கை என்றால் என்னிடம் ஒரு ஆத்மா இருக்கின்றது, அது நான் செய்யும் எல்லா காரியங்களும் அதுக்கு தெரியும். இப்ப நான் பிழை செய்தேன் என்றால் கண்டிப்பாக அதுக்குரிய தண்டனையை நான் பெறத்தான் வேண்டும் என்ற ஒரு மனச்சாட்சி வேலை செய்யுமா இருந்தால் நாங்கள் எவ்வளவோ எங்களுடைய பிழைகளை கட்டுப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். நன்றி சாய்ரா. நன்றி.
இந்த பகவான் இந்த தர்ம வாகினியிலே பின்னுக்கு எல்லாம் இந்த முதல் அத்தியாயத்திலேயே அவர் சொல்றது என்னன்னு சொன்னால், நாங்கள் இறைவன் ஒன்று, அந்த இறைவன் தான் எல்லாருள்ளும் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறான் என்ற அந்த நம்பிக்கையை கொண்டு வருகின்ற, அந்த அத்வைத ஞானத்தை கொண்டு வருகின்ற நோக்கிலேதான் இந்த சகல தர்மங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றேன். இந்த தர்மங்களை நாங்கள் பின்பற்றுவதாலே நாங்கள் சகல ஜீவராசிகளும் ஒருவரே, பகவானே எல்லா ஜீவராசிகளிலும் வாசம் செய்கின்றார். பகவானை தவிர ஒரு ஜீவராசியிலே வேற இன்னொரு உயிர் பொருள் அங்கே இல்லை. இருக்கிறது ஒரு உயிர், அது பகவான். அவர் தான் எல்லா இடம் நிறைந்திருக்கிறார் என்ற அந்த அத்வைத தரிசனம் எங்களுக்கு அவசியம். அது இந்த தர்மங்களை பின்பற்றி கொண்டு போனால்தான் அது கிட்டும். அப்பொழுதுதான் மனிதன் சாந்தி அடைகின்றான் என்றுதான் பகவான் இந்த தர்மத்தை பற்றி இந்த தர்ம வாகினியிலேயும் அந்த மாதிரியான முடிப்பைத்தான் எங்களுக்கு கொண்டு விடுகின்றார். அவருடைய எல்லா இடங்களிலையும் அந்த நிலைக்கு நாங்கள் எட்ட வேணும். அதனாலே பக்தி மூலமாக இதை அடையலாம் என்றுதான் பகவான் சொல்றார். நீங்கள் சொல்கின்ற கருத்தோட ஒத்து போகின்றார். நன்றி சாய்ராம். சாய்ராம், இதுல நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புறேன்டா, தர்மம்ன்றத நாங்க பிள்ளைகளுக்கும் சின்ன வயசுல இருந்தே அதுல பழக்கி கொண்டு வர வேணும். இப்ப என்னண்டா ஸ்கூல் வழிய இந்த சமயங்களோ இல்லாட்டி இப்படியான நல்வழி இதுகளோ படிப்பிக்கிறண்டு இல்ல. சில விஷயங்கள் படிப்பிச்சாலும் பல விஷயங்கள்ல தர்மம்ன்றத எப்படி கடைப்பிடிக்கணும், அது தர்மம் இல்லையன்றதை சுட்டி காட்டுற அளவுல இல்லாதபடியா வீட்டுல அதை படிப்பிக்க வேணும். அதை மாறிய வேலை செய்யும் போது நாங்கள் அதுக்கு இடம் கொடுக்க கூடாது. அது எந்த நாடா இருந்தாலும் எந்த பழக்க வழக்கங்கள் மாறி வந்தாலும் நாங்கள் திரும்ப அந்த தர்மத்தின் இதுகளை பிள்ளைகளுக்கும் படிப்பிச்சு கொண்டு போக வேணும். அப்பதான் இப்ப தர்மம்ன்றது தொடர்ந்து செல்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். தேங்க்யூ சாய்ராம். நன்றி சாய்ராம். சாய்ராம், நான் விமலேசன். இல்ல இந்த முதல் நீங்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ பற்றி சொன்னீங்க சிவதாஸ். அவர்களால எதிர்காலத்துல சுவாமி இந்த மாடர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் ஈவன் இந்தியாவிலையுமே வெஸ்டர்ன் எஜுகேஷன் சிஸ்டம் வந்த பிறகு அது முழுக்க தவறான இது. அது பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் அந்த தயாரிச்சு விடுது மாணவர்களை. அப்ப அவர்களுக்கு moral education, spiritual education சூப்பரா இல்ல. இந்தியாவிலேயே இல்லாத செக்குலர் ஸ்டேட் நாங்க படிப்பிக்கிறதுல தானே எங்களை இலங்கையிலாவது கொஞ்சம். அப்ப அதுக்காகவே தான் அவர் இந்த எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை ஸ்தாபிச்சது. அப்ப பிரதர் அருணோவே எங்க சர்ச்சைகளை சொல்லிக்கிறார். அப்ப நான் இந்த சேர்ந்த முதல் சுவாமி சொன்ன நீங்கள் தனியத்தான் ஆத்ம வித்யாவை படிப்பிக்க போறேன் என்று சொன்னால் ஒரு வெறும் பிள்ளைகளை விட மாட்டணும். அதுக்காகத்தான் நான் இந்த அகாடமிக் வெல் எஜுகேஷன் இருக்கு அதையும் துவங்கினது அதுக்காகத்தான். அப்பதான் அதுக்காக இருந்தாலும் விடுதினம். அப்ப அவர்களுக்கு ஆத்ம வித்யா தர்ம இதுகளையும் படிப்பிக்கலாம். சோ அது சுவாமி அதை செய்திருக்கிறார். அதால அது சொன்ன மாதிரி எதிர்காலத்துல சுவாமி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதை செய்ய போயினா ஆல்ரெடி இதை அடுவீங்க. ஆனா இதுல அந்த முதல் வசனம் வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள் இதன் மூலம்தான் எத்தனையோ நூற்றாண்டுகளாக 1000 வருஷங்களாக இந்த தர்மம் என்றால் என்ன, இந்த நீங்க சொன்ன அத்வைதம் அத தர்சனத்துக்கு இந்த தர்மம் பண்ணப்பட வேணும். அது அப்ப அதெல்லாம் வந்தது இந்த வேதங்கள், சாஸ்திரங்கள், புராணங்களால. அப்ப அதுக்காக நாங்கள் எத்தனையோ பேர் எல்லாரும் சமஸ்கிருதத்தை படிச்சு வேதங்களை படிக்காமல் இருக்கலாம். ஆனால் அது ஒவ்வொரு ரிஷிகள், அந்த ரிஷிஸ் அவர்கள் இறைவன் மூலம் அவர்கள் அதை உணர்ந்து எல்லாம் எழுதி வைத்ததை பிறகு எத்தனையோ
பேர்கள் கூடாக இப்ப அது அப்படியே அந்த ட்ரிக்கிள் டவுன் எஃபெக்ட் கதைக்கிற மாதிரி அப்படி வந்து ஈவன் இந்த லோவஸ்ட் ரேங்க்ல இருக்கிற ஒரு சாதாரண மனிதனுக்கும் இந்தியாவில எத்தனையோ செஞ்சதாக அவர்களுக்கு சன்ஸ்கிருத் தெரியாட்டியும் வேதங்கள் சாஸ்திரங்கள் படிக்க தெரியாட்டியும் அது இந்த சாராம்சம் அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது மாதிரி தெரிந்தது. இப்ப எங்களுக்குமே இப்ப சுவாமி இப்ப ஜீவானந்த வாரியார் இப்படி எத்தனையோ பேர் உதாரணத்துக்கு அது அளவு கணக்கே இல்லை இந்தியாவில. அந்த ரிலிஜியஸ் எஜுகேஷன் ஸ்கூல்ஸ்ல இல்லாட்டியும் அந்த ட்ரெடிஷன் அப்ப எத்தனையோ பேர்கள் கூடாக அது எல்லோருக்குமே அது போய் செறிந்து கொண்டுதான் இருக்கு. என்றாலும் இப்ப அந்த மாடர்ன் எஜுகேஷன் அது அவ்வளவு தூரம் விடுபட்டு போனபடியா அதுக்காகத்தான் சுவாமி அவதாரமாகவே வந்து அந்த வேதங்கள் சாஸ்திரங்கள் புராணங்கள் சொன்ன அந்த மூன்றும் அதுல இருக்கிற சாராம்சத்தை தான் அவர் டிஸ்கோஸ் இந்த வாகினி சீரிஸாம் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். அப்ப அதுகளை நாங்கள் இந்த ஸ்டடி சர்க்கிள் நாங்கள் எங்களை வார்டில் படிக்கலாம். ஆனால் இந்த ஸ்டடி சர்க்கிள்ல டிஸ்கஸ் பண்ணிக்க கூட தெளிவு வரும் நிச்சயமாக. அதை இந்த சாய் சென்டருக்கு அட்டென்ட் பண்ற டிவோட்டீஸ் அதை கூடுதலாக பயன்படுத்தி பயனையும் பெற வேணும் என்றால் தான் அது முழு பலனையும் அடையலாம் என்றது என்னுடைய கருத்து. சாயலாம் சொல்லுங்க, நீங்க வேற அடியார்கள் சொல்லுங்க. சாய்ராம், அந்த இதுல அந்த வேதங்கள் சாஸ்திரங்கள் புராணங்கள்ல விவரிக்கப்பட்டதுன்னு சொல்லிக்கல எங்களுக்கு அந்த புராணங்கள் இது எல்லாத்திலயும் வந்து இப்ப ராமாயணத்தை படிக்கல நாங்கள் அதுல வந்து படிக்கிறோம். என்ன சீதைய வந்து இன்னொரு மாற்றான் மனைவிய வந்து நாங்கள் பார்க்கவும் கூடாது. அவையில அதுல வந்து அவர் கவர்ந்து போறதுக்குரிய இதை உருவாக்கி இருக்கிறார். அதுக்கு என்ன மாதிரி அந்த தர்மம் அதுல செய்ததுகளுக்கு அந்த கதை மூலமா நாங்கள் அந்த புராணத்தினால படிப்பிச்சிருக்கிறோம். அதே மாதிரி மகாபாரதத்துல வந்து இன்னொரு ஆக்கள் சொத்துக்கள் எடுக்க போய்க்கல அவைக்குரிய இதை கொடுக்காம செய்யக்கல என்ன தர்மம் அதுல படிச்சிருக்கிறோம். அப்படி எல்லா இதுகள்லயும் படிச்சு வந்திருக்கிறோம். இப்ப இந்த ஸ்கூல் சிஸ்டத்துல வந்து நாங்கள் இங்க ஒன்றுமே படிப்பிக்க இல்லைன்னு நாங்கள் சொல்லலாது. அந்த ஸ்கூல்ல வந்து கரெக்டா எஜுகேஷன் சொல்லி வந்து படிப்பிக்கணும். அதுல அந்த இப்ப நாங்கள் 5 வேல்யூஸ் பிள்ளைகளுக்கு இங்க படிப்பிக்கிற மாதிரி ஹியூமன் வேல்யூஸ் படிப்பிக்கிற மாதிரி ஸ்கூல்லையும் ஒரு சிஸ்டம் இருக்குது. மற்றது அங்க நாங்கள் டீச்சர்ஸ் அவைய படிப்பிக்க பார்த்தா அவைய தர்மம் இதுகளை இப்ப நேரடியா நாங்கள் சொல்ற டெர்மினாலஜி அவை பாவிக்காட்டிலும் அங்க ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் எடுக்கல அவைக்கு அந்த பிள்ளைகளுக்கு எது சரி எது பிள்ளை எது பொய் சொல்லக்கூடாது களவெடுக்க கூடாதுன்றது ஸ்கூல்ல படிப்பிக்கணும். அந்த சிஸ்டத்துல இல்லைன்னு நாங்க சொல்லக்கூடாது. மற்றது இங்க ரேடியோ ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இருக்கணும். அதுல எல்லாத்துலயும் இந்த தமிழ் புத்தகம் தமிழ் படிப்பிக்கிறது வேற விஷயங்கள் சாய்பாபா இதுகள் ரேடியோக்கள்லயும் போறது அது மூலமாயும் படிப்பிச்சு கொண்டுதான் இருக்கணும். அதை பிள்ளைகள் லிசன் பண்ணினோம், பிள்ளைகள் பார்ட்டிசிபேட் பண்ணினோம், லிசன் ஒன்றுமே லேர்ன் பண்ணலைன்னு சொல்ல இல்லையே. ஏன்னா சொந்தமா எங்கட பிள்ளைகளை நாங்க பார்க்கலையே அவைகள் எங்களை விட தர்மத்தையும் பொய் சொல்லாம இருக்கிறது மற்ற எல்லாத்துலயும் நான் என்ன கொண்டு இந்த சாய் சென்டருக்கு வந்திருந்த இல்லையாட்டு நான் சொல்லல. அதுக்கு முதலே அவைகள் எது தர்மம் எது நீதியா இருக்குது எதுல பொய் சொல்லக்கூடாதுன்றதுல கூடுதலான கவனமா இங்க கனடாவில வளர்ற பிள்ளைகள் இருக்கணும். அதனால அந்த பிள்ளைகளை தான் குறை சொல்ல விரும்பல. ஆனா தவறுதலா ஒன்று ரெண்டு தாய்மார்கள் இந்த ட்ரக்ஸ் அதுகள் அப்படியான விஷயங்கள்ல போறத கூடுதலான அந்த சீலிங் சென்றுட்டு ஒரு வீட்டோட இருக்கிறார்கள் இல்ல தானே கன வீட்டை வாங்கிட்டு அதுகளுக்காக காசை உழைச்சு பிள்ளைகளை கவனிக்காம வர்ற பிள்ளைகள் சிலவோட தவறான வழியில போகலாம். அப்படியான ஆட்கள் தங்களோட பிள்ளைகள் என்ன செய்யணும் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனா சரியா ஒரு தாய் தன் கடமையை பிள்ளைக்கு சரியா செஞ்சுட்டு இருந்தா அப்படிப்பட்ட பிள்ளைகள் இந்த தவறான வழியில போய் இந்த தர்மம் அதுகளை இல்லைனாட்டாம இருப்பினம்னு நான் நினைக்கல. அது சரியா நாங்கள் எங்களோட தர்மத்தை சரியா செய்திருந்தோம்டா எங்களோட கடமையை சரியா செஞ்சிருந்தோம்டா அந்த பிள்ளைகள் சரியான வழியில வந்திருக்கிறோம். சாய் சென்டருக்கு வராதாக்களும் சரியா தான் இருக்கிறோம்னு நான் எந்த அபிப்பிராயம். நீங்க சொல்றதே முழுக்கவே நாங்கள் ஆதரிக்கலாம் தான் நினைக்கின்றேன். அப்படி இந்த பிள்ளைகள்ல நேர்மையை நாங்கள் பார்க்கலாம், பாரபட்சத்தை நாங்கள் காண இயலாது இந்த பிள்ளைகள்ல. இந்த அப்ப அந்த ஸ்கூல்ல அப்படி ஒரு அமைப்பு இருக்கு, புறாமப்படுறது இல்லை. அப்படியெல்லாம் இந்த பிள்ளைகள்ல இருக்கிறபடினால அங்கே ஒரு அமைப்பு அங்கே இருக்கத்தான் செய்கிறது. இந்த பகவான் இதுல பின்னே சொல்றாரு இந்த தர்ம வாகினியில் என்னன்னு சொன்னால்
பிராமணருக்கு மட்டுமல்ல, பிராமணருக்கு அவர் சொன்னாலும் இந்த 3 நேர சந்தியாவந்தனத்தை அங்க வற்புறுத்துறார். அந்த 3 நேர சந்தியாவந்தனம் காலை, மதியம், மாலை. ஆனா மதியத்துல சில நாங்கள் வேலை செய்கிறவர்கள், வேலைக்கு போடுறவர்கள், எங்களுக்கு மதியம் நேரம் இல்லாவிட்டாலும் காலை மாலைகள்ல நாங்கள் அந்த சுவாமி வழிபாடு, குறிப்பாக காயத்ரி மந்திரம் பாவன் எல்லாரும் சொல்லக்கூடியதாக சொல்லி வைத்து விட்டார். அப்ப காயத்ரி மந்திரத்தின் உட்பொருளை அறிந்து அந்த காயத்ரி மந்திரத்தை நாங்கள் காலை மாலைகள்ல அதை சொல்லி அதை கொஞ்ச நேரம் இருந்து அது சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்க வேணும். ஆனா அந்த அமைப்பு இந்த கனடாவில அநேகமான வீடுகள்ல இல்லை. ஏனென்றால் சுவாமி படங்கள் எல்லாம் ஒரு கபர்ட்லான் இருக்கும். அப்ப அந்த தனியான ஒரு சுவாமி அறையை அல்ல ஒரு பேஸ்மெண்ட்ல ஒரு சுவாமி அறையை உண்டு பண்ணி ஒரு படங்களை வைத்து, ஞானியர் படங்கள், பாபா சொல்றாரு ஞானியர் படங்கள் அதுகளை வைத்து அதுல ஒரு தெய்வீக சூழலை ஏற்படுத்தி அதுல பிள்ளைகள் போய் அந்த வழிபாட்டை செய்ய நாங்கள் கற்றுக் கொடுத்தோம்னு சொன்னால் நிச்சயமாக இந்த தர்மம் மேலோங்கும் என்றது நாங்கள் பகவானுடைய இதுல இருந்து எங்களுக்கு விளங்குகிறது. பகவான் சொல்ல போற என்னென்றால் இதுகளை செய்யுங்கன்னா சொல்றாரு. இந்த நூல்ல இந்த இதெல்லாம் தான் சொல்றாரு. இப்படி பெண்களுக்கு தர்மம் இது, ஆண்களுக்கு தர்மம் இது, இப்படி செய் என்று சொல்றாரு இந்த நூல்ல. அதனால வடமொழியில் உள்ள வேதங்கள், ஆகமங்கள், இந்த மற்ற புராண இதிகாசங்கள்ல எங்களுக்கு தேர்ச்சி இல்லை, எங்களுக்கு அந்த மொழியும் இல்லை. அந்த ஆங்கிலத்தை மொழிபெயர்த்தாலும் அதை கற்றுக்கொள்ற அளவு எங்கள்கிட்ட இல்லாவிட்டாலும் பகவானுடைய இந்த பேச்சுக்கள் நூல்கள்ல அவை எல்லாம் ஆழமாக பதிந்திருக்கின்றன. ஆகவே நாங்கள் செய்ய வேண்டியது இந்த நூல்களை படிக்க வேண்டியதுதான். அவர் அப்படியே பிழிந்து தந்திருக்கின்றார். இவற்றை நாங்கள் கற்று மற்றவர்களையும் கற்பிக்க பண்ணி மற்றவர்களுக்கும் இந்த அறிவை புகட்டி கொண்டு போற பொழுது நாங்களும் நிம்மதியாக சாந்தியா வாழ்ந்து உலகம் சாந்தியா வாழ்றதுக்கு நாங்கள் வழிவகுக்கூடியா இருக்கும் என்றது அடியனுடைய அபிப்பிராயம், கருத்து. தேங்க்ஸ். சாய்ராம். சாய்ராம் ஐயா, நன்றியோகா. சொல்லுங்க. நாங்க இப்ப இந்த காலப்பகுதியில எல்லாருமே வீட்டுக்கு இருக்கிறோம். இப்ப இருந்து நாங்கள் எல்லாருமே சிந்திக்க வேண்டிய நேரம், நாங்கள் தர்மத்தின்படி வாழ்ந்திருக்கிறோமா, நான் எங்க நிக்கிறேன்னு எங்களை எல்லாரும் சொந்தமாக நாங்க இவாலுவேஷன் செய்ய வேண்டிய நேரம். நாங்கள் எவ்வளவோ தியரியில் படிச்சிருக்கிறோம், எவ்வளவோ அனுபவங்கள் கூட பெற்றிருக்கிறோம். இந்த நேரம் நாங்க அறியாத தர்மத்தை இனி நாங்கள் அறிய போறது இல்லை. இப்ப நாங்கள் எல்லாரும் என்ன சிந்திக்கிறோம் என்றால், இந்த ஒட்டுமொத்த இந்த உலகத்துல இப்ப நடந்த இதுக்கு எந்த பங்களிப்பு என்ன, நான் எங்க நிக்கிறேன், நான் தர்மத்தின்படி வாழ்ந்திருக்கிறேன்னா, இந்த நான் விட்ட மூச்சு இந்த யூனிவர்ஸ்ல சரியாக விடப்பட்டு இருக்கான்னு நான் என்ன கேள்வி கேட்டு நான் சிந்திச்சு கொண்டிருக்கிறேன். இப்ப நான் இந்த சாய் நிறுவனத்துக்குள்ள வந்து எத்தனையோ காலம் சுவாமி காட்டின பாதையிலையும் உங்களை மாதிரி பெரியவர்கள் காட்டின வாழ்க்கையையும் பார்த்து நான் நிறைய விஷயங்களை அறிஞ்சு கொண்ட நான் தர்மம் என்றா என்னன்னு சொல்லி எங்களோட நோக்கமே அதை அறிஞ்சு கொள்றதுதான். ஆனா இந்த இறைவன் எங்களை பிறக்கைக்குள்ளேயே ஒரு தர்மவானாகத்தான் அமைச்சிருக்கிறார். நல்ல உயிராக அவரே எங்களுக்குள்ள இதயத்துல குடியிருந்து நல்ல மனிதராக வாழ்றதுக்குரிய சகல வல்லமையோடையும் தான் எங்களை இந்த உலகத்துல படைச்சு நாங்கள் ஒரு குழந்தையாக பிறந்து வாழ்ந்து வந்து நாங்கள் எங்களோட சுற்றாடல்ல நாங்கள் பலவிதமாக இருந்தாலும் தர்ம வழி எங்களுக்கு அப்பப்போது இயற்கையாலேயும் சரி எங்களை சுற்றி உள்ளவர்களாலேயும் காட்டப்பட்டிருக்குது. ஆனால் நாங்கள் எங்க நிக்கிறோம், நான் தர்ம வழியில வாழ்ற ஒவ்வொரு தரமே சிந்திக்க வேண்டும். நாங்கள் நிறைய கதைக்கிறது நிச்சயமாக நல்லம் சிந்திக்க வேணும். நான் எந்த ஓன நான் முதல் என்ன பார்க்கணும், தன்னை அறிய வேணும். தன்னை அறிஞ்சாத்தான் சமூகம் மாறும். அப்ப நாங்கள் இங்க தவறுறோம், இந்த மூச்சு சரியாக இருக்குதான்னு பாக்குறோம். நாங்கள் எங்களுக்கு ஏற்படுற எல்லா உணர்வுகளாலேயும் தான் நாங்கள் எங்களுடைய செயல்களை செய்கிறோம். என்ன செய்யறோம் என்று சொன்னால், நான் இப்ப பொதுவாக நான் அனுபவம் செய்து கொண்டிருக்கிறது, ஏதோ ஒரு வகையில ரெண்டுக்கு நான் அடிமைப்பட்டிருக்கிறேன். விரும்பி செய்கிறேன் அல்லது விரும்பாம செய்கிறேன். எப்படி நான் சமநிலையில நான் இந்த தர்மத்தை ஆற்றலாம் என்று சொல்லி நான் என்ன பார்த்து கொண்டிருக்கிறேன். அதாவது விருப்பு வெறுப்பு,
கோபம், சந்தோஷம், சம்திங் டென்டில தான் நாங்க தங்கி இருக்கிறோம் எல்லாருமே. இந்த 2 உணர்வுல நிக்கும் வரைக்கும் தர்மம் அங்கே அது தர்மம் இல்லை. இப்ப நாங்க இல்ல, அதாவது ஒரு சேவையை செய்யலும் கூட நாங்கள் அதை ஒரு சுயநலத்தோடு செய்கிறோம். விருப்பு வெறுப்பு இல்லாமல் பற்றற்று எப்படி அந்த கடமையை நாங்கள் ஆற்றலாம் என்று, அதாவது இருமையற்ற மனநிலையில நான் இந்த வாழ்க்கையை கொண்டு போய்க்க அது தர்மம். சுவாமி அவரை சேர்ந்த எத்தனையோ ஞானிகள் எல்லா மதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, தர்மத்தின்படி நீ வாழ வேண்டும் என்று சொன்னால் உனது மூச்சு சமநிலையாக இருந்து நீ செயலை ஆற்றுவாக இருந்தால், அதாவது மூச்சு சமநிலை எப்ப வரும் என்று சொன்னால் விருப்பு வெறுப்பற்று எந்த செயலையும் நான் எனக்கு தந்த கடமையாக அதை நான் செய்து கொண்டு போய்க்க நான் தர்ம வழியில வாழக்கூடியதாக இருக்கும். என்ற செயல், என்ற சொல்லு, என்ற சிந்தனை எல்லாம் சமநிலையில இருக்கக்கூடியதா இருக்கும். நான் தர்மத்தின்படி வாழ்றனாண்டு என்ன கேள்வி கேட்க எனக்கு பூரண அமைதி கிடைக்குமாக இருந்தால் நிச்சயமாக நான் தர்மத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அர்த்தம். அந்த இறைவன் எங்களை தர்மத்தின்படி வாழ இயற்கையாகவே படைச்சிருக்கிறான். எந்த பிறப்பி அதுதான் அவரே என்னுக்குள்ள இருந்து காட்டின அந்த பாதையில நாங்கள் சரியாக நடந்தால் நிச்சயமாக தர்மம் எங்களோட இருக்குது, எங்களுக்கு அதை வாழ வழிகாட்டி இருக்கு. நாங்கள் எங்களை பற்றி சிந்திச்சு எங்களுடைய சுயமாற்றம் ஒரு நல்லதாக இந்த காலகட்டத்தில் அமைய வேண்டும். நல்ல தலையங்கம் எடுத்திருக்கிறீங்க தர்மம், அதுதான் எங்களுடைய நோக்கம். அதை அறிகிறது, அதை பின்பற்றுறது, அதால எனக்கும் நன்மையாக அமைந்து என்னை சுற்றியுள்ள சூழலுக்கு நன்மையாக அமையும். அப்ப இதுல கூட உண்மையான தர்மம் வேண்டா என்னென்று நாங்க சிந்திச்சு அதன்படி நடப்போம். அவ்வளவுதான் நான் சொல்லக்கூடியது. நல்ல தலையங்கம், கால சூழ்நிலைக்கு ஏற்ற தலையங்கத்தை நீங்க தெரிவித்து இருக்கிறீங்க. இதை பற்றி நான் இன்னும் உங்களுடைய அறிய இதுல காத்து கொண்டிருக்கிறேன். சாய்ராம். நன்றி, நன்றி சாய்ராம். நன்றி. சாய்ராம், எழிலி நீ கேக்குதா? சொல்லுங்க. சாரி, ஓகே. அப்போது கட் பண்ணப்பட்டு போச்சு. நான் என்ன சொல்லி கொண்டிருந்தேன்டா, எல்லாருக்கும் நன்றி. நீங்க சிவாண்ண, அருணோண்ண எல்லாரும் இப்படி நீங்க செய்யறபடியா, நீங்க லேர்ன் பண்ணதை எங்களோட ஷேர் பண்றபடியா எவ்வளவோ பேருக்கு நல்ல பிரயோசனமா இருக்குது. அண்ட் ரியலி வேல்யூ தட் சோ மச். தேங்க்யூ. I just wanted to share something. எல்லாருக்கும் சொல்றேன்னா, நீங்க யோசிக்காதீங்க. சுவாமி சொல்லி இருக்கிறார், நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு தெரியுமண்டு. இவன் கீதா மோகன்ராம் ஒருக்கா தந்த பிள்ளைகளுக்கு, ஹலோ சாய்ராம், கீதா மோகன்ராம் தந்த பிள்ளைகளுக்கு பால் இல்லையண்டு போய் சுவாமின்ற படத்துல அழுக. பின்ன சுவாமி பால் பாக்கெட் ஒரு பிள்ளைகளோட ஒரு டிரைவர்கிட்ட கொடுத்து அனுப்பி விட்டவர். அப்ப இவ முதல் போய் ப்ரே பண்ணினவ, நீங்கள் பிஸி உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட எந்த பிரச்சனையை நீங்க எங்க பாக்க போறீங்கன்னு தான் அவ பேசித்தான் அவ ப்ரே பண்ணவ. பேருந்து அவ இதுக்கு இன்டர்வியூக்கு போய்க்குள்ள சுவாமி சொல்லி இருக்கிறார், நீ என்னண்டு நீ சொல்லலாம், நான் உன்னை கவனிக்க மாட்டேன்னு. ஒவ்வொரு இந்த எறும்புண்ட நடையுமே எனக்கு எந்த காதுல ஒரு இடி மாதிரி எந்த காதுல கேட்கும். அப்ப எந்த டிவோட்டீஸ் சத்தம் என்னண்டு, டிவோட்டீஸ் பிரேயர்ஸ் என்னண்டு எனக்கு கேட்காதுன்னு நீ சொல்லுவ. அப்ப எனக்கு ரீசெண்டாவும் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. என்னன்னா, நாங்கள் இந்த லாக்டவுனுக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த எல்லா ஸ்டடி சர்க்கிளுக்கும் ட்ரை பண்ணி போறோம் நாங்கள். ஸோ ஃப்ரைடே சுவாமி இந்த ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் ஸ்டடி சர்க்கிள் அப்லிஃப்ட் அண்ட் யுனைட், நீங்க கிண பேர் அதுல வந்திருப்பீங்க, எவ்ரி ஃப்ரைடே நடக்குது. அப்ப 2 கிழமைக்கு முதல் ஒன்று நடக்கல. அதுல அவர் சுவாமி எழுதின லெட்டரை தான் அந்த ஃபெசிலிட்டேட்டர் அவர் எல்லாருக்கும் வாசிச்சு கொண்டு போறார். அப்ப அந்த சாட் லைன்ல அதுல அட்டென்ட் பண்ணின ஒரு ஆள் கேக்குறா, இது இப்படி சுவாமி எழுதின லெட்டர்ஸ் எல்லாருக்கும் இருக்குமா, எங்க நான் இது எடுக்கலாமண்டு. அப்ப இன்னும் ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்றார், பிரேமாதாரான்ற ஒரு புத்தகம், அதுல சுவாமி எழுதின எல்லா கம்பைலேஷன் தான், அவற்ற டிவோட்டீஸுக்கும் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எழுதின லெட்டர்ஸ் பிரிண்ட் பண்ணி புத்தகமா இருக்குது, நீங்கள் சத்யசாயி புக் ஸ்டோர் பிரசாந்தில எடுக்கலாமண்டு.
அப்ப பின்ன எந்த ஃப்ரெண்ட் ஒரு ஆள் காட் கட் ஆஃப் இதுல லைன்ல எனக்கு ரெக்கார்டிங் இருந்தா எடுத்து தர சொல்லியும் இந்த ஸ்பீச் எனக்கு விட மிச்சம் எல்லாம் கேட்க முடியல என்று சொல்லி, அப்ப நான் அத அந்த சாட்டை அப்படியே படம் எடுத்து அவருக்கு அனுப்பினேன். அட்லீஸ்ட் இந்த இது இதைத்தான் பற்றி காய்ச்சி கொண்டிருந்தவை, திஸ் வாஸ் த ரிசல்ட் என்று சொல்லி நான் பிக்சர்ல ஒரு 4-5 பேருக்கு இதை அனுப்பி போட்டேன், ஒரு சம்மரி ஆஃப் வாட் வி டாக்ட் அபவுட். அடுத்த நாள் நான் வீட்டுல எல்லாம் கிளீன் பண்ணி போட்டு, யூஸ்வலா இந்த புக் ஷெல்ஃப் எல்லாம் ஒவ்வொரு புக்கா எடுத்து நான் கிளீன் பண்றேன். அன்று நான் யோசிச்சேன், ஓகே இந்த ஒருக்கா எடுத்து எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவோம்டா. முதல் எடுக்கிறேன், கை எடுக்கிறேன், பிரேமாதாரா அந்த புத்தகம் வருது என்ன. சோ அப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, சுவாமிக்கு தெரியும் நாங்கள் எல்லாம் என்ன செய்யறோம், எவ்வளவு நிலைமையில எங்களுக்கு நடக்குது என்று சொல்லி. சோ அவர் உங்களோட தான் இருக்கிறார், அவர் கைட் பண்ணி கொண்டே இருப்பார். அதுல நீங்க ஒருத்தருமே யோசிக்காதீங்கோ. அவர்கிட்ட அருள் எங்கள்கிட்ட தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும். தேங்க்யூ சாய்ராம். தேங்க்யூ சாய்ராம். பிரதர் அருள் இருக்கிறீங்களா? சொல்லுங்க. நீங்க அடுத்ததை வாசிக்கிறதா அல்லது இல்ல, இது நாங்க என்ன நேரம் வந்துருக்கிறதால இன்னொரு இதுக்கு போறது கஷ்டமா இருக்கும். என்ன பிரதர் அருணோதி என்ன சொல்றீங்க? அடுத்தது போகலாமா? அடுத்ததுக்கு போகலாமன்னா, பிகாஸ் அது கண்டினியூ பண்ணா அடுத்த வேற இது முடிக்க இல்லையாண்டா, அடுத்ததுக்கு போகலாம். ஓகே, அப்ப நீங்க அடுத்த வாசிங்க. அப்ப சிறுவர் சிறுமியர்களின் பாடப்புத்தகங்களில் ஏராளமான விளக்கப்படங்கள் இருக்கும். குழந்தைகள் அந்த படங்கள் எதை தெளிவாக்குகின்றன என்பதை மறந்து படங்களிலேயே மனத்தை பறிகொடுத்து காலத்தை வீணாக்குவார்கள். அதை போலவே தர்மத்தை தெளிவுபடுத்துவதற்காக அமைக்கப்பட்ட ஆசார நியமங்களில் ஈடுபட்டு அவைகள் போதிக்கும் உண்மைகளை மறந்து விடுகிறார்கள் மக்கள். பிரயாணிகள் வழியில் தங்கி இளைப்பாறுவதற்காக சத்திரங்கள் கட்டப்பட்டுள்ளன. அவைகளில் தங்கி ஓய்வெடுப்பவர்கள் அவர்களுக்கு நிழல் தந்து ஆதரித்த அந்த சத்திரங்களையே கவனக்குறைவாலோ அன்றி வேண்டுமென்றோ பாழ்படுத்தி விடுவதைப் போல அறிவிலிகளும் வக்கிர புத்தி படைத்தவர்களும் வேதங்கள் போதித்த நீதிநெறிகளின் உருவத்தையை சிதைத்து விட்டார்கள். அது மட்டுமின்றி அவர்களது கைத்திறனையே வேதங்கள் போதிக்கும் உண்மை என்று மக்களை நம்பவும் வைத்து விட்டார்கள். நன்றி. அடியார்கள் உங்களுடைய இதுக்கு விடுகின்றோம். ஒருத்தரும் பேசுறார்கள் இல்லை. சாய்ராம், இதுல அந்த கடைசி லைன்ல வர்ற அந்த அதே ஒருக்கா நான் சொல்ல விரும்புறேன். அதுல சொல்லியிருக்கேன், வக்ரபுத்தி படைத்தவர்களும் வேதங்கள் போதித்த நீதிநெறிகளின் உருவத்தையே சேர்த்து விட்டார்கள். அது மட்டுமன்றி அவர்கள் கைத்திறனையே வேதங்கள் போதிக்கும் உண்மை என்று மக்களை நம்பவும் வைத்து விட்டார்கள். ரீசெண்டா இந்த இதுக்கு எந்த சன் சொன்னார் என்னன்னா, இந்த பகவத்கீதையை ராங் டிரான்ஸ்லேஷன் செய்து பல இடங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு ஃப்ரீயான்னு சொல்லி. எப்படியோ எங்கட வீட்டையும் அந்த புக் இருந்தது. அப்ப அவர் எனக்கு சொல்லியிருந்தார், அந்த எங்களோட பகவத்கீதைய புள்ளையான முறையில டிரான்ஸ்லேட் பண்ணி அதை ஃப்ரீயா கொடுத்துருக்கிறோம். எனக்கு கேஸ் ஏதான்னு தெரியல. என்னன்னு சொன்னா, எங்களோட பகவத்கீதை சரியான முறையில கரெக்டான விஷயங்களை டீச் பண்ணுது எங்களுக்கு. அப்ப அதுக்கு எதிரான ஒரு இதை செய்திருக்கிறோம்னு சொல்லி சொன்னார். அவர் இப்ப நீங்க படிக்க சரியான இதை படியுங்கன்னு சொல்லி சொன்னார். அந்த நீங்க ஸ்ரீமத் அந்த பகவத்கீதை அந்த அதை மட்டும்தான் படியுங்க, இதை படிக்க வேணாம். வீட்டு எங்கள்கிட்டயும் அந்த புக் இருக்கு, எப்படி எனக்கு வந்துட்டு தெரியல. அப்ப இப்படி எங்கட வேதங்கள் சாஸ்திரங்கள் அதுகள்ல இருக்கிற சரியான நல்ல விஷயங்களை கணக்கு பேர் தாங்கள் அதை களவாடி எங்கள்கிட்ட எடுத்துட்டு அதை பிழையான முறையில இன்டர்பிரட் பண்ணியும் செய்திருக்கிறோம் நான் அறிஞ்சிருக்கிறேன். அப்ப அதுதான் நான் சுவாமியும் அதை குறிப்பிட்டிருக்காரு நினைக்கிறேன். சாய்ராம். சொல்லுங்க. இதுல சுவாமி இவ்வளவு நேரம் சொல்லி கொண்டிருக்கிறது
தர்மத்தின் நிலை எங்களுக்கு ஒருதருக்கும் சரியா வருவாட தெரியலை என்று. அதுக்கு இந்த பந்தியில சொல்றது என்னென்றால், நாங்கள் சின்ன பிள்ளைகள் ஃபாலோ பண்றது மாதிரி சாதனைகளையும் ஃபாலோ பண்றோம். அது அதனுடைய உட்கருத்து என்னன்னு தெரியாமல், அதால அறிய வேண்டிய உண்மை என்னன்னு தெரியாமல் நாங்கள் பலவற்றை பின்பற்றுறோம். இப்ப சுவாமி சொல்லுவார், நீங்கள் பூசி என்று சொல்லி போட்டு இது பால் இருக்கணும், பழம் இருக்கணும், பூ இருக்கணும், இப்படித்தான் செய்கிறது, இப்படித்தான் ஆரத்தி காட்டணும் என்று ஒவ்வொரு தரமும் ஒவ்வொரு நியதியை, ஒரு ரூலை சொல்லுவார்கள். ஆனால் அது ஏனென்று அவர்களுக்கே சில நேரம் தெரியாமல் இருக்கலாம். என்றால் அது நாங்கள் அந்த ஆச்சார நியமங்கள் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த உட்கருத்தை நாங்கள் ஸ்கிப்பிங், we are ignoring உட்கருத்து என்று சுவாமி காட்டியுள்ளார். அதுவும் ஒரு ரீசன் வை தர்மம் தர்மம் வந்து அழிந்து போய் கொண்டிருக்கு. அழியாது, ஆனால் நாங்கள் எங்களுடைய திசை மாறி கொண்டு போகுது. திசை மாறி நாங்கள் எங்களுடைய பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ல அது இல்லாமல் இருக்குது. தர்மம் எங்கேயோ இருந்தாலும் எங்களுடைய செயல்களில அது தெரிய இல்லை. அதைத்தான் சுவாமி சொல்றார். அப்ப நாங்கள் அது உள்கருத்துகள் என்ன என்று அறிய வேண்டியது உண்மையா இம்பார்ட்டன்ட் என்று சொல்றாரு என்று எனக்கு தெரியாது. நல்ல கருத்து. அப்ப இந்த பகவான் அப்ப நிறைய சொல்றாருண்டா, இப்ப இந்த புக், இந்த தர்மவாயிலே வந்து எங்களுக்கு நாங்கள் இறைவன்ல அன்பு வைக்க வேணும், இறைவனை நாங்கள் ஆத்மான்றதை நம்ப வேண்டும், நாங்கள் எங்களை இறைவனை நாங்கள் தினமும் தியானம் பண்ணிக்கொள்ள வேணும். ஒரு நாமத்தை சொல்லி, எங்களுக்கு பிரியமான நாமத்தை சொல்லி, இப்ப எங்களுக்கு சாய் பக்தர்களுக்கு சாய்ராம் அல்லது சாயீஸ்வரன் அப்படி எத்தனையோ நாமங்கள் இருக்கிறது. அப்ப அது ஒன்றை சொல்லி பகவானை தியானித்து, அதே பகவான் தான் எனக்குள்ள இருக்கிற அதே பகவான் தான் சகலருக்குள்ளேயும் இருக்கின்றார் என்று சொல்லி நாங்கள் இந்த ஒரு அகண்ட தியானத்தை நாங்கள் மேற்கொள்ற பொழுது நாங்கள் மற்றவர்கள பிளபிடிக்க மாட்டோம். என்றால் இப்ப நாங்கள் வந்து மற்றவர்கள பிளபிடிச்சு கொண்டு பாக்குறதால நாங்கள் எங்களுடைய முன்னத்தை கைவிட்டுருவோம். அதனால அந்த இறைவன் தான் சகலதும், இங்க இதுலயே இந்த நூல்ல பின்னுக்கும் பெருது சர்வம் கல்விதம் பிரம்மாண்டு. அப்ப சகலதும் ஈஸ்வரன் தான் என்ற நன்னோக்கோட நாங்கள் அந்த விழிப்புணர்வு, அந்த ஞான உணர்வோட எங்களுடைய கடமைகளை செய்து கொண்டு போனால் நிச்சயமாக அதனாலே எல்லாரும் தான் அதால நன்மையை போய் நம்ம அந்த எங்களுக்கு அந்த விளக்கம், அந்த பக்தி, அந்த தியானம், அந்த ஜபம் தியானம், அதுதான் இங்கே முக்கியமாக நாங்கள் மேற்கொள்ள வேண்டியது. அப்ப அதை நாங்கள் அந்த பகவானே சொல்ற, நான் சொல்லல, இந்த நூலை அப்படித்தான் அவர் முடிக்கிறார். அப்ப அந்த மாதிரியான அந்த ஒரு பிரார்த்தனையை நாங்கள் செய்வோமா இருந்தால் நாங்கள் இப்போ இந்த தர்மத்தை பற்றி கவலைப்படுத்த தேவையில்லை. என்றால் அது தன்பாட்டிலேயே அங்கேயே அந்த மாற்றத்தை செய்து கொண்டு வரும் என்ற ஒரு கருத்தையும் நான் அதில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சாய்ராம், நீங்கள் அறியல் வேற கருத்துக்களை சொல்லுங்க. சாய்ராம். சாய்ராம், முத்துக்குமார் சாமி. உண்மையில இந்த தர்மத்தை நாங்கள் உண்மையில உதாசீனம் செய்யறோம். அதான் முக்கியமாக நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். நாங்கள் தான் அறியாம இருக்கிறோம். அதாவது வந்து தர்மத்தை நாங்கள் உதாசீனம் செய்கிறோம். அதன் காரணத்தினால நாங்கள் செய்கிறது அதர்மம் என்றதை நாங்கள் அதை அந்த மனதுக்கு எடுக்கிற இல்லை. அதர்மத்தை தான் நாங்கள் துணிஞ்சு செய்து கொண்டிருக்கிறோம். இது ஆனபடியால இந்த தர்மத்தை ஒரு தரம் மாசுபடுத்த இயலாது, மறைக்க மேலாது, அதை திரிவுபடுத்த மேலாது. ஆனா அதர்மத்தை செய்ய முடியும். எனவே அதர்மத்தை நாங்கள் செய்கிறது என்றத அந்த விழிப்புணர்வை நாங்கள் மக்களுக்கு அப்படி நேரடியாகவே நாங்கள் எங்கெந்த வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் அதை தெளிவுபடுத்த வேணும். நாங்கள் எங்கெந்த வாழ்க்கையின் மூலமாகத்தான் தெளிவுபடுத்த முடியும். ஒவ்வொரு சின்ன விடயமும், ஈவன் உதாரணமாக நான் மரக்கறி தான் சாப்பிட்றேன். நான் மீன் சாப்பிட்றேன் இல்லைன்னு சொன்னா, ஒரு மீன் தண்ணீர்ல இருந்து எடுத்து போட்டோன்னு அது துடிக்குது, அது துன்பப்படுது. அது அந்த துன்பத்தை நான் ஏன்
நான் ஏற்படுத்த வேணும் என்றது எல்லா மனிதர்களுக்கும் விளங்க வேணும். சகல ஜீவராசி ஒரு அந்த தண்ணீர்ல இருந்து மீனை வெளியில போட்ட உடனே துடிக்கு, நிச்சயமா துடிக்குது. அப்ப இது துன்பத்தினால் அதுக்கு கொடுக்கிறோன்றது இது 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 ஒரு உபநிஷதங்கள் பகவத்கீதை எல்லாம் இதுக்கு தேவையில்லை. இது சரி, இது தண்டவாள துடிக்கு. நான் இது என்ன தூக்கி காத்து இல்லாத இடத்த போட்டா நான் துடிச்சு போடுவேன். இப்ப ஆனபடியால இது இது அப்ப என்னென்ன உண்மையில தர்மத்தை நாங்கள் பின்பற்றாமல் அதர்மத்தையே செய்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் என்னுடைய கருத்து. நன்றி. சாய்ராம். ஓகே, நன்றி. தேங்க்யூ சாய்ராம். சாய்ராம். பல வருடங்களுக்கு முதல் இந்த சூழ்நிலை உலகத்தில் நடக்கிற அதர்மங்களும் குடும்பங்கள் சிநேகிதர் அதுகளுக்குள்ளால சரியா நடக்காதபடியால் நான் சரியா பாதுகாக்கப்பட்டான். ஸோ நான் when I became a சாய் devotee, எனக்கு 5 ஹியூமன் வேல்யூஸ்ல முதலாவது படித்தது தர்மம் தான். தர்மத்தை வச்சே நான் சுவாமியை சரியா கும்பிட்டு நான் என்ன தர்மத்தின் வழிய நடக்கிறதுக்கு உதவ வேண்டும் என்றும் அதர்மத்தில இருந்து என்ன பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றும் சரியா கெஞ்சி மண்டாடி அதுலயும் முன்னேறி இருக்கிறேன். அது சுவாமிக்கு நன்றி. I thought I should say this. The 5 human valuesல முதலாவது எனக்கு பிடிச்சது தர்மா தான். இப்ப நான் கனவேர் ஸ்டடி சர்க்கிள்ஸ்ல சொல்லபடியா love is the main one. Love as thought, love as word, love as deed is the other human values என்று கேள்விப்பட்டிருக்கேன். அன்புதான் முக்கியமானது என்று. ஆனா நான் சாய் டிவோஷன்ல வந்து முதலாவதா எனக்கு பிடிச்சது தர்மா தான், டியூட்டி. அதர்மாதுல இருந்து என்ன பாதுகாத்து கொள்ளுங்க வேண்டும் நான் சுவாமியை கேட்டுக்கொண்டேன். அது பிரேம தர்மாண்ட சொல்லே பகவான் பாவிக்கிறார். அதாவது இந்த சத்தியம், சாந்தி, பிரேம, அஹிம்சை என்ற 4 மனித மேம்பாடுகளுக்கு ஊடாக இந்த தர்மத்தை செய்ய வேண்டும். ஒரு காரியம் செய்வதாயிருந்தால் அது சத்தியத்தின் பாற்பட்டதா, பிரேமையின் பாற்பட்டதா, அஹிம்சையின் பாற்பட்டதா என்று கேள்வி கேட்க வேண்டும். இப்ப இன்னொருவரை இது துன்புறுத்துமா இருந்தால் அதை நான் சொல்லவும் கூடாது, செய்யவும் கூடாது. அப்ப தர்மம் தான் அடிப்படை, சரி. ஆனா இந்த அந்த சத்தியம், சாந்தி, பிரேம, அஹிம்சை என்ற ஏனைய 4 மனித மேம்பாடுகளுக்கும் அதுகள் எல்லாம் எங்களை கைட் பண்ற முறையில இருந்து கொண்டு நாங்கள் எங்களோட கடமைகளை செய்கிற பொழுது அது தர்மமாகிறது என்று பகவான் இதிலே சொல்லுகிறார். தர்மமாகவே பகவான் சொல்லுகின்றார். அதனால நீங்கள் சொல்லுகின்ற கருத்து அதைத்தான் ஒட்டி இருக்கிறது. எங்களுடைய நேரமும் வந்து விட்டது. பிரதர் அருணோதயன் இதை முடித்து வைக்க வேணும். ஓகே, இன்றைக்கு நல்ல ஒரு டிஸ்கஷன், பல சிந்தனைகள் பரிமாறப்பட்டு பகிர்ந்து கொள்ளப்பட்டது. இது ஒரு ஃபவுண்டேஷன் தான். நாங்கள் இப்போ எங்களுக்கு தெரிந்த தர்மத்தை பற்றி எல்லோரும் பேசினோம். சுவாமி வர வர உண்மையான தர்மம் என்ன, எதை தெரிந்து கொண்டால் எல்லா தர்மமும் எங்களுக்கு வந்துவிடும் என்று எங்களுக்கு தெளிவாக சொல்லி தருவார் என்றது நம்பிக்கை. ஸோ இத்துடன் நாங்கள் சமஸ்தலோகா சொல்லி சாந்தி சொல்லி இந்த மீட்டிங்கை முடித்துக் கொள்வோம். சுகினோ பவந்து சமஸ்தலோகா சுகினோ பவந்து சமஸ்தலோகா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. சாய்ராம். சாய்ராம்.